ரத்னா டாக்டர் ஸ்ரீகுமார் சகல உலக மக்களின் அனைத்து வித பிரச்சனைகளுக்கும் தீர்வு கண்டுள்ளார். ஜோதிடம், எண் ஜோதிடம், வாஸ்து, கைரேகை, ராசிக்கல் தேர்வு, அயல்நாடு செல்ல, கடனை தீர்க்க, மேல் படிப்பு பெற, திருமணம் விரைவில் நடக்க, தொழில் சிறக்க, வேலை கிடைக்க, குழந்தை பெயர் வைக்க, தொழில் பெயர் வைக்க, ராசிக்கல் தேர்வு செய்ய, சோழி பிரசன்னம் பார்க்க, கம்ப்யூட்டர் ஜாதகம் பார்க்க, 48 வருடம் அனுபவம் பெற்ற ஜோதிடர் ஆலோசனைகளை பெற ஜோதிட ரத்னா டாக்டர் ஸ்ரீகுமார் முன்பதிவு பெற்று சந்திக்கவும். உலகம் முழுவதும் பரவி வாழ்ந்து கொண்டிருக்கின்ற தமிழ் ஜோதிட சொந்தங்கள், டாக்டர் ஸ்ரீகுமார் ஜோதிட சேனலின் சார்பாக என்னுடைய நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு கணபதியினுடைய மூல மந்திரத்தை இப்பொழுது நாம் பார்க்கலாம். ஓம் கம் கணபதேய நமக என்ற இந்த மூல மந்திரத்தை யார் ஒருவர் அன்றாடம் 9 தடவை சொல்லி வருகின்றாரோ அவருடைய சொந்த பிரச்சனையாக இருந்தாலும் சரி அல்லது எந்த பிரச்சனையாக இருந்தாலும் சரி, தடைகள், தாமதங்கள், கஷ்டங்கள், நஷ்டங்கள், இடையூறுகள், இன்னல்கள் அனைத்தும் உங்கள் வாழ்க்கை பாதையை விட்டு விலகும் என்றால் அதிலே மாற்று கருத்து இல்லை. சிம்ம ராசியை சேர்ந்தவர்களுக்கு இந்த ஜூலை மாத பலாபலன்கள் இந்த பதிவிலே விரிவாகவும் விளக்கமாகவும் சொல்லப்பட இருக்கிறது. அன்பர்கள் கூர்ந்து கேட்டு நற்பலனையும் ஜோதிட வழிகாட்டுதலையும் பெறலாம். முதலிலே சிம்ம ராசியை சார்ந்தவர்கள் யார்? சிம்ம ராசியை சார்ந்தவர்கள் அரசாங்க காரியத்திற்காகவே பிறப்பவர்கள். முதலிலே வீடு, பிறகு நாடு என்ற கொள்கையை கடைபிடிப்பவர்கள். எந்த விதமான பயமுறுத்துதலுக்கும் இவர்கள் ஆட்பட மாட்டார்கள். நிர்வாக திறமையிலும் கெட்டிக்காரர்கள். அரசியலுக்காகவே பிறந்தவர்கள். தலைமை பதவியை பிறவியிலே பெற்றவர்கள். அப்படிப்பட்ட அற்புதமான மனிதர்கள் இந்த சிங்க ராசியிலே இருக்கின்றார்கள். முதலே சிம்ம ராசியிலே உள்ள அந்த நட்சத்திரங்கள் யார் யார் என்று பார்ப்போமானால், மகம் 1, 2, 3, 4 பாதங்கள், பூரம் 1, 2, 3, 4 பாதங்கள், உத்திரம் 1 என்று சொல்லப்பட்ட 9 பாதங்களை உடையதுதான் சிம்மராசி. இந்த ஜூலை மாதத்திலே நடக்க இருக்கின்ற 3 பெயர்ச்சிகள், ஒன்று சனி வக்கர பெயர்ச்சி, இன்னொன்று சூரியனுடைய பெயர்ச்சி, இன்னொன்று சுக்கிரனுடைய பெயர்ச்சி. அதையும் நாம் கணக்கில் எடுத்துக்கொண்டு பொது பலனாக இந்த விரிவான தனி பலனோடு இணைத்து இப்பொழுது சிம்மராசியை சேர்ந்தவர்களுக்கு இந்த ஜூலை மாதம் எப்படி இருக்கும் என்பதை விரிவாகவும் விளக்கமாகவும் நாம் பார்க்க இருக்கின்றோம். இந்த ஜூலை மாதம் பணம் சம்பாதிக்கும் திறமை அதிகமாகும். தடைப்பட்டு வந்த காரியங்கள் சாதகமாய் நடந்து முடியும். எதிர்பார்த்த உதவிகள் கிடைக்கும். ஆன்மீகத்தில் நாட்டம் அதிகரிக்கும். தொழில் வியாபாரத்தில் இந்த போட்டிகள் குறையும். பழைய பாக்கிகள் வசூலாகும். பணியாட்கள் மூலம் நன்மை ஏற்படும். சாமர்த்தியமான பேச்சின் மூலம் வாடிக்கையாளர்கள் நன்மதிப்பை பெறுவீர்கள். உத்தியோகத்தில் இருப்பவர்கள் நேர்மையாக சிறப்பாக பணிகளை செய்து மேல் அதிகாரிகளிடம் பாராட்டுகளை கிடைக்க பெறுவார்கள். உயர் பதவிகளும் கிடைக்கக்கூடும். சக பணியாளர்கள் ஆதரவாக இருப்பார்கள். குடும்பத்தில் திருமணம் போன்ற சுபகாரியங்கள் நடக்கும். எல்லா வகையிலும் நன்மை ஏற்படும். கணவன் மனைவிக்கு இடையே இருந்த மன வருத்தம் நீங்கி மகிழ்ச்சியுடன் காணப்படுவார்கள். பிள்ளைகள் நீங்கள் கூறியதை கேட்டு அதன்படி நடப்பது ஆறுதலை தரும். நண்பர்கள் மூலம் நடக்க வேண்டிய காரியங்கள் சுமூகமாய் நடந்து முடியும். பெண்களுக்கு தேவையான உதவிகள் தக்க சமயத்தில் கிடைக்கும். தடைப்பட்ட காரியங்கள் சாதகமாய் முடியும். பண வரத்து அதிகரிக்கும். கலைத்துறையினருக்கு ஒப்பந்தங்கள் எடுப்பதிலே கவனம் தேவை. லாபம் உண்டாகும். கடின உழைப்பு உங்களுக்கு வெற்றியை தேடித்தரும். சிறு சிக்கல்கள் ஏற்பட்டு மறையும். கவனத்துடன் செயல்பட்டால் சிக்கல்களை தவிர்க்கலாம். சின்ன சின்ன செலவுகள் சந்திக்க நேரிடலாம். உழைப்புக்கான ஊதியம் சற்று குறைவாக கிடைக்கலாம். மன தைரியத்தால் வெற்றியை காண்பீர்கள். அரசியல் துறையினருக்கு அதீத கவனத்துடன் செயல்படுவது உங்களுடைய பதவி உயர்வு மற்றும் வெற்றியை தேடித்தரும். எதிர்பார்த்த வாய்ப்புகள் வந்து சேரும். சிலருக்கு நெடுநாளைய ஆசைகள் நிறைவேறும். லட்சியங்கள் கைகூடும். மனதிற்கு நெகிழ்ச்சியான சம்பவங்கள் நடக்கும். நிதானம் தேவை. மாணவர்களுக்கு கல்வியில் இருந்த தடைகள் நீங்கி முன்னேற்றம் காண்பீர்கள். பெற்றோர் ஆசிரியர் பாராட்டு கிடைக்கும். மகம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு, சிம்ம ராசியை சேர்ந்தவர்களுக்கு இந்த ஜூலை மாதம் நன்மை தீமை பற்றி கவலைப்படாமல் உங்களுக்கு கொடுக்கப்பட்ட பணியை திறம்பட செய்வீர்கள். போட்டிகள் மறையும். திருமணம் தொடர்பான காரியங்கள் சாதகமான பலன் தரும். குடும்பத்தில் இருந்த மறைமுக எதிர்ப்புகள் மறையும்.
உங்கள் வார்த்தைக்கு மதிப்பு கூடும். கணவன் மனைவிக்கு இடையே இருந்த மனக்கசப்பு நீங்கும். பிள்ளைகள் உங்களது பேச்சுக்கு செவிசாய்ப்பார். பூரம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு, சிம்ம ராசியை சேர்ந்தவர்களுக்கு இந்த ஜூலை மாதம் கடன் தொடர்பான பிரச்சனைகள் தீரும். பண வரத்து கூடும். மன குழப்பம் நீங்கி உடல் ஆரோக்கியம் உண்டாகும். திறமையாய் செயல்பட்டு பாராட்டை பெறுவீர்கள். சின்ன விஷயத்துக்கு கூட கோபம் வரலாம். நிதானமாய் இருப்பது நன்மையை தரும். வேற்றுமொழி பேசும் நபரால் நன்மை உண்டாகும். உத்திரம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு, சிம்ம ராசியை சேர்ந்தவர்களுக்கு இந்த ஜூலை மாதம் புத்தி சாதுரியத்தால் எதையும் சமாளிப்பீர்கள். வீண் அலைச்சல் ஏற்படும். நீங்கள் நினைப்பது படி மற்றவர்கள் நடந்து கொள்வார்கள். டென்ஷன் ஏற்படலாம். தொழில் வியாபாரம் தொடர்பான பயணங்கள், அதனால் அலைச்சல் ஏற்படலாம். வியாபார விரிவாக்கம் தொடர்பான பணிகளில் இடையூறுகளும் ஏற்படலாம். பழைய பாக்கிகள் வருவதில் தாமத நிலை காணப்படும். சிம்ம ராசியை சார்ந்தவர்களுக்கு சேர்ந்தவர்களுக்கு இந்த ஜூலை மாதத்திலே கடைபிடிக்கக்கூடிய தெய்வீக பரிகார நிகழ்ச்சிகள் என்னென்ன? பிரதோஷ வேளையிலே சிவனையும் நந்தீஸ்வரரையும் வணங்க எல்லா பிரச்சனைகளும் சுமூகமாய் முடியும். குடும்பத்தில் அமைதி ஏற்படும். அதிர்ஷ்ட கிழமைகள் திங்கள், வெள்ளி. சந்திராஷ்டம தினங்கள் ஜூலை 6, 7, 8 ஆகும். அதிர்ஷ்ட தினங்கள் 1, 26, 27, 28 ஆகும். இப்பொழுது யாருக்கெல்லாம் ஜோதிட விளக்கங்கள் தேவைப்படுகிறதோ மற்றும் உங்களுடைய ராசி சக்கரம் தேவை என்றாலும், எஞ்சோதிட ரீதியாக விளக்கம் பெற வேண்டும் என்று நினைத்தாலோ, அல்லது எந்த நேரத்தில் திருமணம் அமையும், எந்த காலகட்டத்தில் வேலை அமையும் என்பதை எல்லாம், ஒரு நாளின் பஞ்சாங்கம் எப்படி இருக்கும் என்பதை நம்முடைய புதிய வெப்சைட்டாக இருக்கின்ற www.sreekumarastro.in என்ற தளத்திற்கு சென்று அந்த வெப்சைட்டை நீங்கள் திறந்து பார்க்கும் பொழுது அதிலே ஏராளமான நன்மைகள் இருப்பதை நீங்கள் கண்டடைவீர்கள் என்பதில் மாற்று கருத்து இல்லை. இந்த பதிவை நிறைவு செய்து வேறொரு நல்ல பதிவிலே உங்களை எல்லாம் சந்திக்க இருக்கின்றேன். நன்றி, வணக்கம்.